when those people would meet, they all used to walk through the bushes at the Unitarian church down by the water in Huntington. There was a building, some other building, big building, tall, right through the bushes at the fellowship. And they'd have these big circles of these Satanists around an altar where the people, sometimes in hooded, what do you call them? They were wearing these long cloaks that were brown with hoods, and they'd be in a circle or two circles, one inside of the other, by the altar, where there'd be live children and sometimes babies, but not at the same time, one at a time. So, and that would happen at night. It never happened during the fellowship. I saw people get stabbed and start bleeding, and it would be dripping to the floor. It was children. The youngest I ever saw stabbed, I'd say it was about younger than 2 years old. And then there were several that were 2 and 3 years old. I can't imagine how anybody got away with that. The kid disappears. Don't detectives come try to figure out? ஓகேங்களா, நேத்து முந்தினத்து ரஷ்யா ஏதோ 1200 கோடி ஏதோ ஃபைன் போட்டிருக்கான் கூகுளுக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட கண்டென்ட்டை தூக்கிட்டானா. அவங்க சம்பந்தப்பட்ட கண்டென்ட் ஏதோ இருந்திருக்கு, அதை தேடனா அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டானா. யாரு சம்பந்தப்பட்ட கண்டென்ட்? ரஷ்யன் கண்ட்ரி சம்பந்தப்பட்ட கண்டென்ட். ஓகே, ஓகேங்களா. அது எப்படி நீ தூக்குவ? எப்படி, யாரு உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் தானே, அது சோசியல் பிளாட்ஃபார்ம் தானே, அது எப்படி நீ எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபைன் ஏதோ போட்டிருக்காங்க. அந்த ஃபைன் அந்த டைம்குள்ள கட்டாதனால இப்போ 1200 கோடி ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க. கூகுள் நிறுவனம் என்ன தெரியும் அப்படின்னா, ஆமா, கூகுள் நிறுவனத்துக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்த இப்ப எல்லாமே இந்த கூகுள் தான் நம்ம சர்ச் இன்ஜினா வச்சுக்கிட்டு இருக்கோம். சோ ஏகப்பட்ட விஷயத்த இவன் நினைச்சான்னா தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு தேவையானது மட்டும் தான் அங்க வைக்கிறான். ஆமா, தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கிடுறான். நமக்கு தேவையானது அங்க இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு டீப்பா தேடி போனா. ஒருவேளை உங்களுக்கு டார்க் வெப் பத்தி ஏதாவது தெரியுமா பிரதர்? என்ன பிரதர், டார்க் வெப்பா? இல்ல பிரதர், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தெரியல. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் ஆனா உள்ள எப்படி போறதுன்னு தான் தெரியல. ஓ, அப்படியா? ஓகே. ஆனா அது எல்லாமே ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள போக முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதுதான் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ இல்லீகல் பொருளை விற்பாங்க. ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருக்குமா பிரதர்? ஓகே. நானும் போனதில்லை. ஒருவேளை அதுல போனா ரெட்டேஜன்ஸை பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கேக்குறேன். ஓகே ஓகே, இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், கண்டிப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அட்ரினோக்ரோம் இஸ் a chemical compound produced by the oxidation of adrenaline. அட்ரினலின் ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா? ஹார்மோன், ஆமா, அட்ரினலின். அந்த ஹார்மோனுடைய இதுதான் அப்படின்னு வருது. அது பய உணர்வு அதிகமா இருக்கும் போது அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும். ஓ, ஓகே. சோ
ஸோ நம்மள அடிச்சு டார்ச்சர் பண்ணாலோ அது வந்து ரத்தத்துல வந்து அந்த ஹார்மோன் கலரும். சரி பிரதர், இந்த ஹார்மோனை இதுக்கு வந்து தனியா எடுக்கிறாங்க? இவங்களுக்கு எதுக்கோ எந்த பர்பஸ்னா அந்த அழகு பர்பஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு அங்க ஏஜ் ஃபேக்டர், ரொம்ப வயசான அப்படி வந்து வயசாகாது, இளமையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னவோ அது உண்மைன்னு அப்படி தெரியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ கேம் இருக்கணும். ஏஜ் ஃபேக்டருக்காகவா ஒரு மனுஷன் குழந்தைங்க எப்படி சாகடிப்பான், இப்படி கஷ்டப்படுத்துவான்? அது முக்கியமா அது யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா குழந்தைங்க கிட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. அதுங்க தானே டக்குன்னு பயப்படும், ஆளுங்கெல்லாம் டக்குன்னு திரும்ப 4 ஆப்ப விட்டுருவானுங்களே. உண்மைதான் உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு அது ரத்தம் சுத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரத்தம் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களோட. ஆமா, இவனுங்க எங்கேயாவது போய் நோயை வாங்கிட்டு வந்திருப்பானுங்க, இது எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களோட ரத்தத்தை டார்கெட் வைக்கிறாங்க. எல்லாமே அந்த அட்ரினலின் ஹார்மோன்ல இருந்து தான் இந்த அடினோக்ரோம் அப்படிங்கிற ஒண்ணு வருது. ஆமா உண்மைதான். இந்த அட்ரினோக்ரோமோட கெமிக்கல் ஃபார்முலா C9H9NO3 அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இத வந்து இவ்வளவு தூரம் வந்து கெமிக்கல் லேப்ல எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி இந்த அளவு ஃபார்முலா எல்லாம் எடுத்திருக்கானுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு டைப் ஆஃப் போதை இருக்குன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த அழகுக்கு முக்கியம் கொடுக்கறதுல பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஆனா இந்த போதைக்கு கொடுக்கறவங்க உலகத்துல இதை விட எத்தனையோ ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது பிரதர். அதுக்கு இது போய் அந்த அளவுக்கு போதை தருமா என்ன? தெரியல. இல்ல நான் ஒரு இது கேசிங் தான் சொல்ல வரேன். தெரியல எனக்கு. சும்மா வந்து வெளி உலகத்துல அப்படி போடுறானுங்க. ஆனா அது இல்ல பிரதர், நான் இது முன்னாடியே வந்து நிறைய வந்து தேடி பார்த்தேன். மேபி வேணா அது சம்பந்தமா டீடைல்ஸ் வேணா எடுக்க முடியும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க முடியும். எடுத்து வேணா நான் சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்கான்னா, adrenochrome is real and children are being raped, tortured and sacrificed for this evil satanic addiction. No more will our earth children suffer like they have been for longer than you could ever imagine. அதாவது கொடுமைப்படுத்தி குழந்தைங்க வந்து ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணி இதுலதான் வந்து இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றான். நீங்க பார்த்த அந்த வீடியோ நான் பார்த்தேன்னா சத்தியமா டென்ஷன் ஆயிரும். நீங்க ஒரு வீடியோ பார்த்ததா சொன்னீங்கல்ல? ஐயோ இல்ல பிரதர், அதெல்லாம் வந்து அப்படியே மண்டை இது அதான் சொல்றீங்க. அதனாலயே மொத்தத்தையும் அதை பத்தி தேடுறது, அதை பத்தி எதுவுமே வேண்டாம். ஏன்னா டார்க்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு போறபடி ஆயிடுது. அவங்க பின்னாடியே முன்னூல பிடிச்சபடி அவங்க பின்னாடியே போறபடி ஆயிடுது. அதனால மன நிம்மதி தான் கெட்டு போகுதுன்றது நல்லா ஃபீல் பண்ணேன். அதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கிட்டது போதுண்டா விட்டுருவோம், நல்லதுன்னு தெரிய வருது இல்லையா? சோ அதை பத்தி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி சரியாக போகுது, எது நல்லது வரப்போகுது, எப்படி நல்லது மாறப்போகுது அப்படின்னு அது ரிலேட்டடா நூலை பிடிச்சி இப்போ போயிட்டு இருக்கேன் பிரதர். அதான் உண்மை. ஏன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகி பயங்கரமா என்ன உலகம் இது, எந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மொத்த இதுவே சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நேற்று ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தீங்கல்ல? ஆமா சார். அதுல வந்து ஆந்தைய அவங்க காட்டியிருக்காங்க. ஆந்தைக்கு வந்து ஏதோ சாத்தான் வழிபடு தீய சக்தியா கருதுறாங்களா? ஆந்தைய தீய சக்தியா கருதுறாங்களா? ஆமா ஆமா. ஆனா ஹிந்து மதத்துல ஆந்தை வந்து லட்சுமி தேவியோட வாகனமா தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சொல்றீங்க? லட்சுமி தேவியோட வாகனம் ஆந்தை, விஷ்ணுவோட வாகனம் கருடன். ஒரு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நெகட்டிவா எதுவும் சொல்லல. ஒருவேளை இவங்க லட்சுமியை வந்து அவன் தான் நோட்டு ரூபா நோட்லயே அடிச்சு வச்சிருக்கான்ல, அதை பேஸ் பண்ணி கூட நோட்டு தானே லட்சுமி.
நான் நினைக்கிறேன் இந்த ஆந்தையில நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பர்டிகுலர் டைப்பை தான் வந்து இலுமினாட்டிகள் வந்து துஷ்ட சக்தியா கருதுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கலாம். ம். இந்த இலுமினாட்டியோட ஒற்றை கண்ட அந்த சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியுது, அது வந்து ஒரு ஆமா. ரெப்டைலியனோட ஐ தானே. ஒற்றை கண்ணா? ஆமா. அப்படியா? இல்ல எனக்கு தெரியல brother. எனக்கு அதை பத்தின ஐடியா இல்லை. பிரதர், மனுஷன் கண்ணா இருந்தா அது அழகா இருக்கும் பிரதர். நம்ம கண்ணுல அந்த பிளாக் வந்து ரவுண்டா இருக்கும்ல பிரதர், அவங்கள பிளாக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாம போட்டு அப்படி இருக்கும். Bizarrely, the onset of blinking அந்த before the reveal of the second அவங்க eye. கண்ணு அவங்க கண்ணு உள்ள அந்த கருவளையம் வந்து பிளாக்கா இருக்காது, அதாவது பிளாக்கா இருந்து ரவுண்டா இருக்காது பிரதர். அவங்களுக்கு ரெப்பில் இருந்து நேர கோடு போட்டு அப்படி இருக்கும். நான் நடுவுல ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தையே வந்து அந்த கோடுக்காக தான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். ரீசெண்டா ஒரு வாரத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். Shape shifting right before our very eyes.